வணக்கமாக கல்யாணம் சரியில்லை. சூர்யா ஹாலில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த இடத்துல பாட்டியும் கோடீஸ்வரியும் வந்து பார்க்குறாங்க. பூ எடுத்துகிற மாதிரி மகாலட்சுமிகிட்ட கொடுக்கலான்னாக்கா இவர் இங்கே இருக்காரு, நான் எப்படி உள்ளே போகிறதுன்ட்டு அவங்க தயங்கிட்டு இருக்காங்க. அதை நான் எடுத்துன்னு போய்ட்டு அவகிட்ட கொடுக்குறேன்ட்டு இவங்க வாங்கிட்டு வந்துட்டு சூர்யா கிளம்புனத்தில் சூர்யா கிட்ட கொடுக்குறாங்க. இதை மகாலட்சுமி கிட்ட கொடுத்துருன்ட்டு இது எதுக்காக பாட்டின்னு கேட்கும்போது நீ அவகிட்ட கூட தலையில் வச்சுக்கிட்டு மிச்சத்தை பூ போட்டாவுக்கு வைப்பா சாமிக்குன்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. இவர் யோசனை பண்ணுறாரு, இன்றைக்கி முருங்கை குழம்பு பூ வேறு கொடுத்து அனுப்புகிறாங்களேன்ட்டு இவர் யோசனையோட எடுத்துகிட்டு உள்ளே வராரு. அந்த இடத்துல மகாலட்சுமி கையில் ஐஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கால் வலிக்குது, அதில் ஒத்தனை கொடுக்கலான்ட்டு இவர் பூ வச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க அதை எடுக்கும்போது கை தவறி விட்டுடுறாங்க. அது கொட்டிக்குது. இவர் மேலே வந்துட்டு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் விழுது. இவர் கையில் பூ வச்சு பார்த்துக்கிட்டு நேரத்தில் ஐஸ் கட்டி வந்து விழுந்ததுனால இவர் பயந்துட்டு பூ விட்டுடுறாரு. இந்த ஐஸ் கட்டி அந்த பூவும் ரெண்டும் வந்துட்டு இவங்க மேலே விழுது. இவங்க ரெண்டு பேரும் கீழே தவறி விழுந்துடுறாங்க. எனக்கே கால் வலிது, நான் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு இருந்தேன், எதுக்காக என் மேலே பூவை கொட்டினீங்கன்ட்டு இவங்க கேட்குறாங்க. நீ எதுக்காக என் மேலே ஐஸை கொட்டணுன்ட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கப்புறமா நான் பாட்டி கொடுத்தாங்க தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. நான் போய்ட்டு பாட்டிக்கிட்டே கேட்குறேன்ட்டு அவங்க நீ ஒன்றும் போய்ட்டு கேட்காது, நான் போய்ட்டு தூங்குன்ட்டு அவர் சொல்கிறாரு. இவங்க வந்து படுத்துடுறாங்க. இவர் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக தூக்காராமல் அதுக்கு இதுக்கு வளர்த்திக்கிட்டு இருக்காரு. மகாலட்சுமி பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இவர் குணமாறுது. அதனால அவர் பட்டை போட்டுக்கிட்டு வந்து உட்காராரு. இவர் தூங்கிட்டு தான் இருக்கலான்ட்டு இவர் வந்து கிட்ட உட்காரும்போது இவங்க முழிச்சிக்கிறாங்க. பயந்துட்டு கத்துறாங்க. நீ எதுக்காக கத்துறன்ட்டு நீங்கள் கத்துனீங்களே, இது மாதிரி பட்டை போட்டுக்கிட்டு கிட்ட வந்தா எனக்கு பயம் வராதான்ட்டு. சரி சரி நான் தூக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு எனக்கு கஷ்டம், நீ தூங்கிட்டு எதுக்காக நைட்டில் இந்த மாதிரி தூங்க விடாமல் பிரச்சனை பண்ணுறீங்கன்ட்டு அவங்க தூங்கிடுறாங்க. இவர் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மனசாட்சி வந்து இவரை கிண்டல் பண்ணுது. லட்டி மாதிரி பக்கத்தில் பொண்டாட்டி இருக்கும்போது இந்த மாதிரி பட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு மகாலட்சுமி கிட்டே போயிட்டு நிற்கிறாரு. இவர் கையில் இருக்கிற தலைக்காணி எடுத்து மேலே எறியும்போது அந்த மகாலட்சுமி மேலே விழுந்து அவங்க எழுந்துக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, எதுக்காக என்ன தலைகாணில் போட்டு அடிக்கிறீங்கன்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவனால் தான்ட்டு யாருன்ட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கன்ட்டு அவரை விட்டுட்டு அதுக்கப்புறமா இவர் யோசனை பண்ணுறாரு. என்ன இது இந்த மாதிரி ஆகி போச்சுன்ட்டு இவர் நைட்டெல்லாம் விடிய விடிய முழிச்சிக்கிட்டு இருக்காரு. பொழுது விடிஞ்சு பார்த்தா பூவெல்லாம் போட்டதெல்லாம் அங்கே செதறி இருக்குது. மகாலட்சுமி கூப்பிட்றாரு, அவங்க வரல. அதனால் இவரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க கோடீஸ்வரி. என்னத்தை இங்கே வந்திருக்கேன்ட்டு இல்லை மகாலட்சுமி பார்க்குறது வந்தோன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி காப்பி எடுத்துகிட்டு வராங்க. என்னம்மா இந்த இடத்துல வந்திருக்கேன்ட்டு இவங்க கேட்குறாங்க. ஒன்று தான்ம்மா பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன்ட்டு காப்பி கொடு மாப்பிள்ளைக்கு, இன்னொன்று நீ அங்கே வச்சுட்டு போன அப்புறம் வந்து குடிக்கிறேன்ட்டு அவர் மகன் கழுவுறதுக்காக போய்ட்றாரு. இவங்க மகாலட்சுமி கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியே ரொம்ப குஷியாகிடுறாங்க. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு இவங்க கனவுக்கே போய்ட்றாங்க. மகாலட்சுமி மாசமாக இருக்கிற மாதிரியும் அவர் கூட்டிகிட்டு வந்து அன்பை பார்த்துக்கிற மாதிரி நினச்சி ரொம்ப குஷியாகிடுறாங்க. நீங்கள் இப்போ மாதிரி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் இவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது சூர்யா வந்துடுறாரு. அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே போய்டுறாங்க. என்ன அவங்க அம்மாவுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சான்ட்டு இவர் கேட்குறாரு. நைட்டில் உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிச்சு, இப்போ அவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. சரி சரி விடுன்றாரு. ஆமாம் உங்கள் பக்கம் தப்புனாக்கா சரி விடுனுவீங்க, ஆனால் என் பக்கம் தப்புனா மட்டும் அதை பெருசுப்படுத்துவீங்களான்னும் போது இவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே விஜய்க்கு கல்யாணம் வேலை ரொம்ப இருக்குது, இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காதான்னு அவர் அந்த நேரத்துக்கு பேச்சு ஆஃப் பண்ணிடுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.